திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் தமிழ்நாடு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்முடிப்பூண்டி சிப்காட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் விளைநிலங்கள் விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் விவசாயிகளுக்கே தெரியாமல் அந்த நிலங்கள் விவசாயிகளிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்டு பட்டா மாறுதல் சிப்காட் என்கிற பெயரில் செய்யப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது மிகப்பெரிய துரோகமாகும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கும்முடிப்பூண்டி சிப்காட் அமைப்பதற்கு விவசாயிகளுக்கே தெரியாமல் அவருடைய விளைநிலங்கள் சிப்காட்டிற்கு பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதனை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தடுத்து நிறுத்த வேண்டும். இங்கே இருக்கிற விளைநிலங்கள் முழுமையும் காட்டுப்பள்ளி துறைமுகம் என்கிற பெயரால் தொழில் விரிவாக்கம் என்கிற பெயரால் நிலங்களை அபகரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு மறைமுகமாக துணை போகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. பாசன வடிகால் கட்டமைப்புகள் சீரழிக்கப்படுகிறது. பல இடங்களில் பாசன வடிகால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு விளைநிலங்கள் சிறு மழை பெய்தால் கூட பெரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அழியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி, பொன்னேரி, ஊத்துக்கோட்டை போன்ற தாலுகாக்களில் பாசன வடிகால்களை மறுசீரமைப்பு செய்வதற்கும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களில் பாதிப்பு இல்லாத வகையில் அதை சீரமைப்பதற்கும் தமிழ்நாடு அரசு நீர்ப்பாசனத்துறை மூலமாக விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துவதோடு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2024 திரும்பப் பெறுகிற வரையிலும் நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கிறோம். கிராமங்கள் தோறும் இந்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் இந்த விவசாயிகள் விரோத கொள்கைக்கு எதிராக தீவிரமான போராட்டத்தை கட்டமைக்க இருக்கிறோம். எங்களுடைய அமைப்பு அந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறோம். நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம். தேவையான ஆலோசனைகளை மத்திய மாநில அரசுகள் டங்ஸ்டன் திட்டத்திற்கு மறைமுகமாக என்னென்ன செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதெல்லாம் அவ்வப்போது வெளிப்படையாக அறிக்கைகள் மூலமாக அந்த மக்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறோம். போராட்டத்தை அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அநேகமாக சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்படி விளைநிலங்களை பாதுகாப்பதற்காக டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக நடக்கிற போராட்டம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக அங்கு துவங்கி இருக்கிறது.